அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாலிட்டி வகுப்பில் நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். 12ஆம் வகுப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் நிதி ஆயோக் அமைப்பை பற்றி விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. அதாவது முன்னாடி திட்டக்குழுன்னு ஒரு அமைப்பு இருந்ததுங்க. அதை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக தான் நிதி ஆயோக்கை கொண்டு வந்திருக்காங்க. போன வகுப்பில் தான் திட்டக்குழுவை பற்றி விளக்கமாக பார்த்தோம். நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலைன்னா அந்த வீடியோடைய லிங்க்கை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. ஏன்னா திட்டக்குழுவுக்கும் நிதி ஆயோக்குக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு 2015 ஜனவரி 1ஆம் தேதி தான் கொண்டு வரப்பட்டது. நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்த நாள் எந்த நாள்னு கேட்பாங்க. 2015 ஜனவரி 1 தான் நிதி ஆயோக்கு நடைமுறைக்கு வந்தது. அதுவும் எப்படி நடைமுறைக்கு வந்ததுன்னா, மத்திய அமைச்சரவை ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தை அடிப்படையாக வச்சு தான் நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. நிதி ஆயோக் அப்படின்னா என்னன்னு விளக்கத்தை பாருங்கள். நிதி ஆயோக் அப்படின்னா மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம்னு அர்த்தங்க. இப்படியும் கேட்கலாம், இதனுடைய விரிவாக்கத்தையும் கேட்கலாம். இங்கிலீஷில் மோஸ்ட்லி கேட்பாங்க, தமிழில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. நிதி ஆயோக் என்பது என்ன அப்படின்னு கேட்டுட்டு கீழே ஒரு 4 சென்டென்ஸை கொடுத்துடலாம். நிதி ஆயோக் அப்படிங்கிறது மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம். நிதி ஆயோக் ஏன் கொண்டு வந்தாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல திட்டக்குழுனா என்னன்னு சுருக்கமாக பார்த்துடலாங்க. ஏன்னா திட்டக்குழுவுக்கும் நிதி ஆயோக்குக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. திட்டக்குழுன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு அமைப்பு இருந்ததுங்க. அந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிளானை உருவாக்கிட்டே இருப்பாங்க. 5 ஆண்டு பிளான். அடுத்த 5 வருஷத்தில் எந்தெந்த துறையில் எந்த மாதிரி முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிளானை இந்தியா முழுக்க இருக்க எல்லா மாநிலங்களையும் அமல்படுத்த சொல்லுவாங்க. ஒரு பிளானை மட்டும் போட்டு கொடுத்துருவாங்க, எல்லா மாநிலமும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஆர்டரும் போட்டுருவாங்க. ஆனால் இதில் ஒரு டிராபேக் இருக்குது. இப்போ விவசாயத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வரதுக்காக ஒரு பிளான் போடுறாங்கன்னு வைங்க. தமிழ்நாடு, கர்நாடகா இங்கெல்லாம் விவசாயம் இருக்குது. ஸோ இங்கே அந்த பிளானை அறிமுகப்படுத்தினாங்கன்னா வெற்றியை கொண்டு வரலாம், ஓரளவுக்கு குரோத்தும் இருக்கும். ஆனால் இதுவே ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீரில் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தா அங்கே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ராஜஸ்தானில் தண்ணி கிடையாது, அது வெறும் பாலைவனம். ஜம்மு காஷ்மீரில் வெறும் பனி தான். அங்கே விவசாயத்தை போய் டெவலப் பண்ண முடியும்னா முடியாது. அந்த மாநிலத்தின் தேவை வேறு, நம்மளுடைய மாநிலங்களின் தேவை வேறு. இதை திட்டக்குழு ப்ராப்பராக செய்யலை. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, திட்டக்குழுவை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நிதி ஆயோக்கை கொண்டு வந்துட்டாங்க. இந்த நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தின் தேவை என்ன அல்லது ஒரு மண்டலத்தின் தேவை என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிதி ஆயோக் திட்டங்களை உருவாக்குவாங்க. இந்த நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிந்தனை குழுவாக இருக்குது. இவங்க யோசித்து ஒரு மாநிலத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறதன் அடிப்படையில் பிளானை உருவாக்குவாங்க. குறிப்பாக இந்த நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் திட்டமிடலில் மாநிலங்களுக்கும் வாய்ப்பை வழங்குறது. அதாவது திட்டக்குழுவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளானை உருவாக்கிட்டு எல்லா மாநிலங்களும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், உனக்கு தேவையோ தேவையில்லையோ அதை நீ அறிமுகப்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஆனால் நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. உனக்கு என்ன தேவை அதை சொல்லு, அதுக்கு தகுந்த மாதிரி திட்டம் போடுவோம் அப்படிங்கிறது தான் நிதி ஆயோக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது மாநிலங்களுடைய தேவைக்கு ஏற்ப ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரமும் நிதி ஆயோக்கு இருக்குது. திட்டக்குழுவுக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது. திட்டக்குழு பிளானை மட்டும்தான் போடுவாங்க, மற்றபடி எந்த பவரும் அவங்கக்கிட்ட கிடையாது. ஆனால் நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் வளங்களை ஒதுக்கீடு செய்யும் பவரும் இந்த நிதி ஆயோக்கிட்ட இருக்குது. அடுத்து நிதி ஆயோக்குடைய அமைப்பை பார்க்குறோம். அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி ஆயோக்கில் தலைவர் இருப்பார், துணைத் தலைவர் இருப்பார், தலைமை நிர்வாக அதிகாரி இருப்பார், உறுப்பினர்கள் இருப்பாங்க. மொத்தம் பார்த்தா 4 விதமான உறுப்பினர்கள் இருப்பாங்க. தலைவரை பொறுத்த வரைக்கும் நிதி ஆயோக்குடைய தலைவர் பிரதமர் தான் தலைவர். அடுத்தது துணைத் தலைவர். துணைத் தலைவர் பிரதமரால் நியமிக்கப்படுற ஒருத்தராக இருப்பார். இந்த துணைத் தலைவர் தான் நிதி ஆயோக்குடைய முழு நேர நிர்வாகியாக இருப்பார். அடுத்தது தலைமை நிர்வாக அதிகாரி. தலைமை நிர்வாக அதிகாரியும் பிரதமரால் நியமனம் செய்யப்படுறாருங்க. அடுத்தது உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் 3 வகையான உறுப்பினர்கள் இருக்காங்க. முழு நேர உறுப்பினர்கள், பகுதி நேர உறுப்பினர்கள், அலுவல் சாராத உறுப்பினர்கள். இப்படி 3 கேட்டகரியில் உறுப்பினர்கள் இருக்காங்க. இதை நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல பார்க்குறது முழு நேர உறுப்பினர்கள். முழு நேர உறுப்பினர்கள் அப்படின்னா இவங்க எப்பயுமே உறுப்பினர்களாக இருப்பாங்க.
5 முழு நேர உறுப்பினர்கள் இருப்பார்கள். 5 முழு நேர உறுப்பினர்கள் யாருன்னு பாருங்கள். ஆளுநர் குழுன்னு ஒரு குழு இருக்கும், மண்டல குழு இருக்கும், குறிப்பிட்ட துறை குழு இருக்கும். இந்த மாதிரி 5 விதமான முழு நேர உறுப்பினர்கள் நிதி ஆயோக்கில் இருப்பாங்க. ஆளுநர் குழு அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் ப்ளஸ் ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற துணைநிலை ஆளுநர்கள், இந்த 2 பேரும் சேர்ந்தது தான். அதாவது இந்தியாவை ஒட்டுமொத்தமாக ஆட்சி பண்ணுற முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள், இவங்க தான் ஆளுநர் குழுவில் இருப்பாங்க. அடுத்தது மண்டல குழு. மண்டல குழுன்னா அதாவது கிழக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு 6-7 மாநிலங்களை ஒன்றா சேர்த்து அதை மண்டலமாக உருவாக்கிடுவாங்க. அந்த மண்டலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள், அவங்க எல்லாமே வந்து மண்டல குழுவில் இருப்பாங்க. அடுத்தது குறிப்பிட்ட துறைக்குழு. குறிப்பிட்ட துறையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்கள வச்சுருக்கிற குழு தான் குறிப்பிட்ட துறைக்குழு. இப்படி முழு நேர உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் 5 முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. அடுத்தது பகுதி நேர உறுப்பினர்கள். பகுதி நேர உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 2 பேர் இருக்கலாம். மேக்சிமம் 2 பேர் தான் இருக்க முடியும். பகுதி நேர உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் உரிய நிறுவனங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவங்களாக இருப்பாங்க. அடுத்தது அலுவல் சாரா உறுப்பினர்கள். அலுவல் சாராத உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் யாராக இருப்பாங்கன்னா மத்திய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களாக இருப்பாங்க. இந்த 4 பேரையும் பிரதமர் நியமிக்கிறார். அலுவல் சாராத உறுப்பினர்கள் 4 பேரை பிரதமர் நியமிக்கிறாருங்க. அடுத்தது நிதி ஆயோக்குடைய நோக்கங்கள். நிதி ஆயோக்குடைய நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் முன்னுரிமை திட்டங்கள், அதாவது திட்டம் போடும் செயல்முறையில் மாநில அரசுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க. நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் கிராம லெவலில், அதாவது ஒவ்வொரு கிராம லெவல்லையும் நம்பகமான திட்டங்களை உருவாக்கி அதை வளர்ச்சியோடு இணைக்கிறாங்க. இந்த நிதி ஆயோக்குடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார செயல் திட்டம் போடணும், அது கூட தேச பாதுகாப்பையும் சேர்த்துக்கணும். எல்லா மாநிலங்களும் மத்திய அரசோட ஒன்றா சேர்ந்து இணக்கமாக இருக்கும் பொழுது தேச பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். தேசம் பாதுகாப்பாக இருக்கிறதும் கன்ஃபார்ம்டு. அதனால் அதில் வந்து நிதி ஆயோக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அடுத்தது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் முறைகேடுகளை தடுக்க என்னென்ன நடவடிக்கை தேவையோ அதையும் எடுப்பாங்க. பொருளாதார வளர்ச்சி அனைத்து பிரிவு மக்களுக்கும் பயனளிக்குதா அப்படிங்கிறதையும் கண்காணிப்பாங்க. அதாவது நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறிட்டு இருக்கு, அந்த முன்னேற்றம் எல்லாத்துக்கும் போய் சேருதா அப்படிங்கிறதையும் கண்காணிப்பாங்க. குறிப்பாக இந்த நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் பங்காளர்களின் பங்கேற்பு உறுதி செய்யப்படும், ஊக்கப்படுத்தப்படும். அதாவது இந்த நிதி ஆயோக் திட்டத்தில் விருப்பமாக இருந்தால் பயனாளர்கள், சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள், கொள்கை ஆட்சி நிறுவனங்கள் எல்லாருமே வந்து பங்கு பெறலாம். யார் வேண்டுமானாலும் வந்து கருத்து சொல்லி டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை பற்றியும் பேசலாம். அதற்கு நிதி ஆயோக்கு அனுமதி கொடுக்குறாங்க. குறிப்பாக அரசுடைய கொள்கை உருவாக்கத்தில் பொருத்தமான தொழில்நுட்ப அறிவுரைகள், டெக்னிக்கலாக ஏதாவது தேவைப்படுதுன்னா அதையும் நிதி ஆயோக் வழங்கும். வளர்ச்சி திட்டங்களை துரிதப்படுத்துறதுக்காக பிரிவுகள் மற்றும் துறைகளுக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள் அதை வந்து தீர்க்கிறதுக்கான தளத்தையும் நிதி ஆயோக் உருவாக்குது. இந்த நிதி ஆயோக் அமைப்பு தொடங்கப்பட்ட பிறகு சில முன்முயற்சிகள் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது நிதி ஆயோக் வந்த பிறகு சில திட்டங்களை போட்டிருக்காங்க. என்னென்ன திட்டங்களை போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 15 ஆண்டு செயல் திட்டம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. 7 ஆண்டு கண்ணோட்டம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நகர்ப்புற மாற்றம் மற்றும் மறு உருவாக்கத்திற்கான அடல் திட்டம் அதை கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் இந்தியா திட்டம், அடல் புத்தாக்க திட்டம், இந்த திட்டங்கள் எல்லாமே நிதி ஆயோக் வந்த பிறகு போடப்பட்ட திட்டங்கள். இந்த நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மிகப்பெரிய டிராபேக் இருக்குங்க. என்னன்னு பாருங்கள், திட்டக்குழு இருக்கிற வரைக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் தொகையை வந்து சமமாக பிரித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. 100 கோடி கொடுக்குறாங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் 100 கோடியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நிதி ஆயோக் வந்த பிறகு அந்த மாதிரி கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதை தான் நிதி ஆயோக் வந்து பண்ணுறாங்க. அதனால் ஒரு ஸ்டேட்டுக்கு அதிகமான தொகையும் இன்னொரு ஸ்டேட்டுக்கு குறைவான தொகையும் கொடுக்குறாங்க. இதனால் மாநிலங்களுடைய வருவாய் ஆதாரங்கள் பறிக்கப்பட்டுருச்சு, எங்களுக்கு இன்கம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலங்களும் இதை வந்து குறையாக வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ தாங்க நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பை பற்றி விளக்கமாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள்.